கட்டிட்டு திரும்ப தியேட்டர் தான் கட்டுறாங்க. தியேட்டரில் வந்து இவங்க எல்லாருமே போயிருப்பாங்க. அதாவது இந்த ஃபில்லு, டெடி, ரோனி, அப்புறம் நம்ம ஃபில்லோட தங்கச்சி லில்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தியேட்டருக்கு போயிருப்பாங்க. அப்படி தியேட்டருக்கு போயிட்டு நம்ம ரோனி என்ன பண்ணுறான்னா ப்ரொஜெக்ஷன் ரூமுக்கு போயிடுறான். அதாவது அந்த படத்தை போடுறதுக்கு ஒரு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு போயிட்டு ஃபிலிமை ரோல் பண்ணி அந்த படத்தை போட்டுடுறான். மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வர்ற சீனும் வருது. அந்த பாட்டை வந்து அந்த மூவியில் பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாடிட்டு இருக்கும்போது அந்த சீனில் கரெக்டாக இந்த கிளமெண்ட் பையன் இருப்பானா, அந்த கிளமெண்ட் பையன் என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த மூவிக்குள்ளே இருக்கிறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. கிளமெண்ட் இங்கே பாரு, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனும் இவங்க கத்துறதை பார்த்துட்டு முன்னாடி வரான். முன்னாடி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, லில்லி, ஃபில், டெடி நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் நாங்கள் தான், நீ உடனே வெளிவா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதை பார்த்து தானே இந்த கிளமெண்ட் பையன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் வந்து என்னை தேடி வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் உன்னை தேடி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த கிளமெண்ட் பையன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன பொய்னால தான் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளமெண்ட் பையன் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அப்படியே நார்மலாக இருந்த ஃபேஸ் ஆனது அப்படியே மாறுது. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே ஜோக்கர் மாதிரி அவனோட ஃபேஸ் ஆனது மாற ஆரம்பிக்குது. மாற ஆரம்பிச்சதோடனே அவன் கையில் வச்சிருந்த குழந்தைய தூக்கி வீசுறான். நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா பெத்தெடுத்திருப்பாங்க ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் ஆனது திரையை கிழிச்சிட்டு வெளியே வருது. வெளியே வந்து ஒன் பை ஒன்னாக வேட்டையாட ஆரம்பிக்குமா. எல்லாருமே தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ரோனியை காட்டுறாங்க. ரோனி வந்து உடனே வெளியே போகணும்னு வெளியே வரா. ஆனால் அந்த சமயத்தில் கதவு, ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லாக் ஆகுது. நம்ம ரோனி அங்கேயே மாட்டிக்கிறா. திரும்பவும் தியேட்டருக்குள்ளே காட்டினா தியேட்டருக்குள்ளே ஒன் பை ஒன்னாக அந்த மாஸ்டர் வேட்டையாடிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம லில்லி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சேரு கீழே ஒளிஞ்சிட்டு அந்த சின்ன பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபில்லோட தங்கச்சி, அவளை பார்க்குறா. பார்த்துட்டு இங்கே வா நான் உனக்கு காப்பாற்றுறேன் அப்படின்னு மாதிரி கூப்பிட்றா. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா வரா. வந்துட்டு நம்ம லில்லி பொண்ணோட கையை கரெக்டாக பிடிக்கிறா. அந்த சமயத்தில் மான்ஸ்டர் ஆனது அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுது. அந்த மான்ஸ்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்த்து பார்க்கறத நம்மளுக்கு காட்டிட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோனி ஒரு சுத்தியில் எடுத்து அந்த கதவுல இருக்கிற கிளாஸை உடைச்சிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறா, யாரையுமே காணோம். அப்போ கரெக்டாக லில்லி பொண்ணு தவந்துட்டே வெளியே வரா. இதை பார்த்தோன்னா ரோனி என்ன பண்ணுறான்னா கிட்ட போய் எந்திரி நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரோனி கேட்குறா. அந்த சமயத்தில் திரும்ப அந்த மாஸ்டரோட சவுண்டு கேட்டு அந்த மாஸ்டர் கரெக்டாக இவங்க ரெண்டு பேர்த்து பார்க்குது. இதை பார்த்தோன்னா ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அந்த ரூமை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியில் வச்சு லாக் பண்ணுறாங்க. அப்படி லாக் பண்ணிவிட்டு நம்ம ரோனி கேட்குறா என்னாச்சு, மற்றவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லில்லி கிட்ட கேட்கும்போது நம்ம லில்லி என்ன பண்ணுறான்னா அவள் கையில் ஒரு கையை வச்சுருக்கா. அது யார் கையும் இல்லை, நம்ம ஃபில்லோட தங்கச்சி கை தான். அந்த கையை எடுத்து காட்டிட்டு என்ன பண்ணுறான்னா இவ வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் அப்படியே கத்த ஆரம்பிப்பாளா. இது நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடானது அப்படியே முடிக்கிறாங்க.